கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மறுபடியும் வேதாகம பாத்திரங்களில் ஒருவரை சிந்திக்க போகிறோம். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமாய், மகிழ்ச்சியாய், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இன்னும் ஆண்டவரை சேர்வதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்வதற்கும் ஏதுவாய் இருப்பதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை கர்த்தர் உருவாக்கி ஆண்டவரே பயன்படுத்தின அழகிய பாத்திரங்களை மறுபடியும் சிந்தித்து நாங்கள் ஆவியிலே பலனடைய ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிற அழகிய நேரங்களுக்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளை கொண்டு திட்டமாய் தெளிவாய் ஆண்டவரை கேட்கிற யாவரோடும் பேசும் ஆண்டவரே. கர்த்தருடைய காரியங்களில் பலவீனமாக சோர்ந்த நிலையில் இருக்கிற யார் வந்தாலும் இந்த நாளின் இந்த வேதாகம பாத்திரம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சவாலாக, ஒரு ஆசீர்வாதமாக இருக்க விரும்பி ஜெபிக்கிறேன். ஆவியான இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும். தேவன் மகிமைப்படும், உடைய நாமத்தை மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இஸ்ரவேலிலே தேவன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் உருவாகிறது. அந்த நாட்களில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த நன்மைகளும், அவர் எவ்வாறு தம்முடைய ஜனத்தை எகிப்திலிருந்து புறப்படி பண்ணினார், அவருடைய பலத்த கிரியைகளையும் அறியாத ஒரு சந்ததி எழும்புகிறது. அந்த சந்ததி கர்த்தரை மறந்துவிட்டு தங்களை சுற்றி இருந்த கானானின் அந்நிய ஜாதிகளின் தெய்வங்களை விரும்பி அவைகளை தொழுது கொண்டு அருவருப்பான சந்ததியாக, கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்குகிற சந்ததியாக மாறிவிட்டார்கள். அவர்கள் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூட தகுதியை இழந்து அவர்களோடு சிலர் கைகோர்த்து கொண்டும் அவர்கள் தங்களின் அந்த நல்ல நிலையை விற்று போட்ட ஒரு சாப சந்ததியாக மாறிவிடுகின்றனர். யோசுவாவால் அன்று ஜெயிக்கப்பட்ட ஜாதிகள் இன்று அவர்களை ஒடுக்கி கண்ணீர் சிந்த வைக்கும் பரிதாபமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் தேவ ஜனங்கள். இந்த நிலையில்தான் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக எழுப்பின தாய்தான் தெபோரா. அவர்களை குறித்து, இந்த தெய்வ மனுஷியை குறித்து சிந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். அப்பா, தெபோராவின் நாட்கள் எப்படி இருந்தது? கிராமங்கள் பாழாய் கிடந்தது என்று வேத வசனம் சொல்லுகிறது. விதைப்பும் அறுப்பும் இல்லாமல் இருந்தது. தேசத்துள்ள பெரும் பாதைகள், நேஷனல் ஹைவேஸ் என்று நாம் இன்றைக்கு அழைக்கிற அப்பேற்பட்ட பாதைகள் எல்லாம் போக்குவரத்தே இல்லாமல், ரத ஓட்டம் இல்லாமல், வண்டிகளின் சத்தம் இல்லாமல் ஓய்ந்து கிடந்தன. ஜனங்கள் அந்த பாதைகள் வழியாய் நடக்காமல் அருகில் இருக்கிற இடம் வழியாக, அல்லாவிட்டால் குறுக்கு பாதைகளை தெரிந்து கொண்டு அந்த ரோடுகள் கூட பாழாய் போன ஒரு பெரிய கொடுமையான நாட்களாக இருந்தது. பஞ்சம், எங்கு பார்த்தாலும் பஞ்சம் தலைவிரித்தாடினது. நல்ல நீர்த்துறவுகளின் அருகையிலும் கூட அந்த பொல்லாத மனிதர்கள், சத்துருக்கள் வந்து, போர்ச்சேவர்கள் வந்து காவல் காத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே ஒழுங்காக தேவ ஜனங்கள் தண்ணீர் கூட துறவுகளிலிருந்து மொண்டு கொள்ள முடியாத ஒரு பரிதாபமான சூழ்நிலை இருந்தது. மட்டுமல்லாமல் அவர்கள் இன்னொரு காரியத்தை கவனித்துக் கொண்டார்கள். யாரும் எந்த விதமான ஆயுதங்களும் செய்யாது இருக்க அவர்கள் மிகவும் கவனமாயிருந்தார்கள். அப்போ அந்த நாட்கள், இஸ்ரவேலின் அந்த நாட்கள் பயங்கரமான நாட்கள், மிகவும் பயங்கரமான நாட்கள். விளைச்சல் இல்லை, அடிப்படை வசதி இல்லை, பாதுகாப்பு இல்லை. எவ்வளவு பயங்கரமான பஞ்சம் இதற்கு கூட. அப்போ இஸ்ரவேலின் இந்த நாட்களில் இவர்களுக்கு எதிரியாக யார் இருந்தாப்பா? கானானியர் இருந்தார்கள். கானானின் அந்த நாளின் ராஜாவின் பெயர் யாவி. அவனுக்கு ஒரு சிறந்த சேனாதிபதி அவன் இருந்தான். அவன்தான் பெரிய பெரிய யுத்தங்களை செய்கிறவன். அவனுடைய பெயர் சிசரா. இந்த கானானின் ராஜாவாகிய யாவினிடத்தில் அந்த அண்டை நாடுகளில் இல்லாத ஒரு பெரிய படைபலம் இருந்தது. அது என்னவென்றால்
900 இரும்பு ரதங்கள் இருந்தது. இரும்பினால் செய்யப்பட்ட 900 ரதங்கள் இருந்தன. அதுவும் சராசரியாக 3 குதிரைகள் பூட்டப்பட்டது. அப்படி என்றால் பலமிக்க இரும்பு ரதங்களை இழுத்து செல்லக்கூடிய, யுத்தத்திற்கு செல்லக்கூடிய 2700 சேஷித்த குதிரைகளை அவன் வைத்திருந்தான். அதே சமயம் இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அவன் இவ்வளவு படைபலத்தோடு இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40,000 பேரை எடுத்துக்கொண்டு அவரிடத்தில் ஒரு ஈட்டியோ ஒரு பட்டயமோ இருக்கிறது என்று கேட்டால், ஒரு கேடகமோ இருக்கிறது என்று கேட்டால் அவரிடத்தில் இல்லை. 40,000 பேருக்கு கூட ஒரு பட்டயமோ ஒரு கேடகமோ ஒரு ஈட்டியோ இல்லாத ஒரு பரிதாபமான சூழ்நிலை. யுத்த ஆயுதங்கள் செய்யவோ வைத்திருக்கவோ கூடாதபடிக்கு சத்துரு ரொம்ப கவனமாய் பார்த்து கொண்டார். யுத்த தளவாடம் இருந்தால்தானே யுத்தம் பண்ணுவார்கள். ஆகவே யுத்தம் பண்ணாதிருக்கவே சத்துருக்கள் ரொம்ப கவனமாக இல்லாதிருந்தது. சரி, அப்ப எத்தனை வருஷம் அந்த சிறுமை அவர்களுக்கு? ஏறக்குறைய 20 ஆண்டுகள் இந்த ஒரு கொடுமையான சூழ்நிலை அந்த அவருடைய வாழ்க்கையிலே நிலவி கொண்டிருந்தது. அப்போ இவர்களிடத்தில் எந்த விதமான சத்துருக்களை எதிர்ப்பதற்கான பலன் இல்லாமல், சத்துருக்களை எதிர்ப்பதற்கான ஒரு பலனும் இல்லை, யுத்த ஆயுதம் இல்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அப்படி என்றால் யுத்தத்துக்கு அவர்கள் போக முடியாது. இருந்த யுத்த ஆயுதங்களை சத்துரு பறித்து கொண்டு போய்விட்டான். மேலும் புதிய ஆயுதங்கள் செய்யாதபடிக்கு பார்த்து கொண்டான். மட்டுமல்லாமல் யுத்தம் வீட்டு வாசல் வரைக்கும் என்ன செய்தது, வந்தது. இவர்களுக்கு எதிர்க்க திராணி இல்லை, யுத்த ஆயுதங்கள் இல்லை. இவர்கள் பலவீனமாய் போனார்கள், விளைச்சல் இல்லை, ஒழுங்கான ஆகாரம் இல்லை. ஆகவே அவர்கள் பலவீனர்களாய் போய்விட்டார்கள். மட்டுமல்லாமல் யுத்த குதிரைகளோ ரதங்களோ இவரிடத்தில் இருந்ததாக வேதத்தில் என்ன செய்யப்படவில்லை, எழுதப்படவில்லை. இதற்கு மேல் 12 கோத்திரங்கள் உண்டு. 12 கோத்திரங்களும் ஒவ்வொரு விதமாய் அவர்கள் செயல்பட்டார்கள். ஒரு மனமாய் ஒற்றுமையாய் அவர்கள் இருக்க முடியவில்லை. ரூபன் கோத்திரத்தார் பிரிவினை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். எப்போதுமே அவர்கள் அவருடைய தொழுவங்கள் அண்டையில் அப்படியே காத்திருந்தார்கள். கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறை, இஸ்ரவேல் தேசத்துக்கு உட்படாமல் அக்கறையில் குடியிருந்து விட்டார்கள். தான் மனிதர்கள் கப்பல்களை தங்களுக்கு அடைக்கலமாக்கி கொண்டார்கள். ஆசேர் மனுஷர் கடற்கரையில் தங்கி பாதுகாப்பாக அமர்ந்து விட்டார்கள். இப்பொழுது அந்நியர்கள் வந்து நிற்கிறார்கள். யுத்தத்திற்கு போவதற்கு யாரும் இல்லை, இல்லாத ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. எல்லாரும் தங்களுடைய சுயநலத்தை பார்த்துக்கிட்டாங்க. அவரவர் காரியங்களை மிக பத்திரமாய் பார்த்து கொண்டார்கள். அவரவருடைய பாதுகாப்பு இடங்களை விட்டும் அவர்கள் எழும்பவில்லை. ஒரு மனிதன் கர்த்தருக்காக பயன்பட வேண்டுமானால் தன்னுடைய அடைக்கலத்தை விட்டுவிட்டு தேவனிடத்தில் வர வேண்டும். தன்னுடைய அடைக்கலத்துக்குள் அவன் இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவர் அவனை என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. அவன் ஆண்டவருக்காக பயன்பட முடியாது. இந்த சூழ்நிலை இந்த நாட்களில் இஸ்ரவேலில் நீடித்திருந்தது. இந்த நாட்களில் தெபோராளின் தனிப்பட்ட வாழ்வும் அவளுடைய குடும்பமும் எவ்வாறு இருந்தது? தெபோராள் என்கிற வார்த்தைக்கு பொருள் தேனி என்பது. தேன் ஈயை போல அவள் சுறுசுறுப்பாக இருந்தாள். அதுபோல மிக இனிமையானவளாய் இருந்தாள். அந்த நாட்களில் தெபோராள் மாத்திரம் எழும்பியிருக்காவிட்டால் முழு இஸ்ரவேல் தேசமும் பாழாய் போயிருக்க பார்த்தது. ஆண்டவர் அந்த இஸ்ரவேலின் மேல் அவருடைய குக்கரல் மேல் நம்பிக்கை வைத்து இரக்கம் பாராட்டி தெபோராளை எழுப்பினார். இவள் ஒரு நல்ல குடும்பத்தின் ஒரு மனைவியா இருந்தால். இவருடைய புருஷன் பேர் லாபிதோத். பிள்ளைகள் பற்றிய குறிப்பில்லை, ஆனால் நிச்சயம் இருந்திருப்பார்கள். இவள் ஒரு தீர்க்கதரிசியாக கூடவே ஒரு நியாயாதிபதியாக இருந்தாள். இவள்தான் இந்த இஸ்ரவேலில் முதல் நியாயாதிபதியாய் மாறினாள். அதுபோல நீண்ட நாட்களுக்கு பின்பு, அதாவது மோசேயின் காலத்துக்கு பின்பு, மோசேயின் அக்காவாகிய மிரியாம் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாள். அதற்கு பின்பு இஸ்ரவேலிலே எழுதப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தெபோராளாக காணப்பட்டார். இவள் ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவாக ஒரு பேரிச்ச மரம், சிறப்பு வாய்ந்த ஒரு பேரிச்ச மரம் இருந்தது. அந்த பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அந்த பேரிச்ச மரத்திற்கு தெபோராளின் பேரிச்ச மரம் என்று பெயர் இருந்தது. அவளுக்குன்னு ஒரு முகவரியை கர்த்தர் நிமித்தம் ஆண்டவர் வைத்திருந்தார். தெபோராளின் ஊழியத்திலிருந்து வெளிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு?
அவர்களை ரட்சிக்கும்படி, இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி தெபோராவிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டது. அது என்ன சொன்னதுன்னா, நப்தலி கோத்திரனாகிய அபினேகாவின் குமாரன் பாராக்கை அழைத்து அனுப்பு, அவன் யாமீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்கிற கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. என்னவென்றால், நீ இந்த பாராக்கை கூப்பிடு, பாராக்கை அழைத்தனுப்பு, அவன் இந்த சிசராவையும் அவனுடைய எல்லா யுத்த மனிதர்களையும் கொலை செய்வான், அவன் இந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை நாயகனாய் மாறுவான், அந்த ஜனங்களை ஆண்டவரே கீகோன் பள்ளத்தாக்குக்கு இழுத்து கொண்டு வருவார், இவன் கையில் ஆண்டவரே ஒப்பு கொடுப்பார் என்கிற ஒரு பெரிய உயர்ந்த தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்பட்டது. அது அப்படியே இவனையும் போய் அடைந்தது. இந்த பாராக் இந்த தீர்க்க தரிசன வசனத்தை எப்படி ரிசீவ் பண்ணான்? அவன் அந்த வார்த்தையை விசுவாசித்தான், ஏற்றுக்கொண்டான். ஆனால் அதே சமயம் தனித்து போவதற்கு அவன் மிகவும் பயந்தான். அதனால அந்த நாட்களின் நியாயாதிபதியாக தெபோராள்கிட்ட சொன்னா, நீங்க என் கூட வர்றதுன்னா நான் இந்த யுத்தத்துக்கு போவேன், இல்லாவிட்டால் இந்த யுத்தத்துல நான் தனித்தனி செய்ய மாட்டேன், போக மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன், கர்த்தருடைய ஜனங்களுக்கான யுத்தம் பண்ணுவதற்கு சேனாதிபதியா போகலாம், ஆனால் தனித்து என்னால் என்ன செய்ய முடியாது, போக இயலாது, உங்கள் துணை எனக்கு வேண்டும் என்று தெபோராளை கேட்டுக்கொண்டார். அப்படியே தெபோராள் இப்படி சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் தெபோராள் ஒத்துக்கொண்டாள். ஆனால் அடுத்த கர்த்தருடைய வார்த்தை என்ன வெளிப்பட்டதென்றால், நீ இவ்வாறு தனிமையாக உன்னை கர்த்தர் அழைத்த அந்த மேலான அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தனித்து அந்த சிசராவோடு யுத்தத்துக்கு நீ போகாதபடியினால் இந்த யுத்தத்தினால் கிடைக்கிற மேன்மை உனக்கு கிடைக்காது, அது ஒரு ஸ்திரீக்கு தான் போய் சேரும் என்கிற கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. இதுல இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், நமக்கு ஒரு டாஸ்க் தர்றார், அதை நம்ம செய்யாத பொழுது அதனால் உண்டாகிற அழைக்கப்பட்டோம், அந்த ஊழியத்தை நிறைவேற்றினோம், வெற்றியாய் காரியங்கள் நடந்தால் கூட அதற்குரிய கனம் நமக்கு கிடைப்பதில்லை. மோசேயின் வாழ்க்கையை நாம் சிந்தித்த பொழுதும் இதே ஒரு பிரச்சனை இருந்ததை நீ கவனித்திருக்கலாம். மோசே கர்த்தர் அழைக்கிறார், அவன் திக்குவாய் மந்தனாவு இதெல்லாம் நமக்கு ஒத்துவராது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் ஆரோனை அவனுக்கு உதவியாக கொடுக்கிறார். ஆரோனால் பல பிரச்சனைகளை மோசே தன் ஊழிய வாழ்க்கையில் என்ன செய்ய சந்திக்க வேண்டியிருந்தது. ஆகவே எப்போதும் கர்த்தர் நம்மை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது எதற்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. கர்த்தர் நம்மை அழைத்தாருன்னா அந்த வேலை செய்வதற்கான அபிஷேகத்தையும் பலனையும் ஆண்டவர் நிச்சயமாய் சூழ்நிலைகளையும் தருவார். ஆண்டவராக சிலரை நம்முடைய ஊழியத்துக்கு உதவியாக ஏற்படுத்துவார், அவர்களை நாம் பயன்படுத்தலாமே தவிர ஆண்டவரிடத்தில் போய் முறையிட்டு கஷ்டப்பட்டு இன்னொரு நபரை தேடிக்கொள்வது தவறு என்பது இங்கே இந்த சம்பவத்தில் மிக தெளிவாய் விளங்குகிறது. அப்பா, இந்த தெபோராளின் ஒரு ஃபர்ஸ்ட் விமன் ஜட்ஜா இவளுடைய தைரியமும் எழுப்புதலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படிப்பா பயன்படுச்சு? அவளுடைய இந்த எழுப்புதலின் ஊழியம், இந்த தீர்க்க தரிசன ஊழியம், இந்த நியாய விசாரணை ஊழியம் அநேகரை ஆவிக்குரிய வாழ்க்கையில் தட்டி எழுப்புகிறதா இருந்தது. இவருடைய வாழ்க்கையின் தாக்கம் அநேகரை பாதித்தது என்று சொல்லுவேன். முதலாவது, ஒரு சாதாரண மனிதனை ஒரு சேனாதிபதியாக என்ன செய்து பாராக்கை ஆண்டவர் என்ன செய்தார், எழுப்பிவிட்டார். இரண்டாவதாக, இவள் ஒரு பெண் தீர்க்கதரிசி. ஊருக்கே தெரியும் இந்த நாட்களில் ஒரு பெண் தீர்க்கதரிசி, ஒரு நியாயாதிபதி நமக்கு இருக்கிறார்கள் என்கிற அந்த தைரியம் இருந்தபடினா கூடாரத்தில் வாழ்ந்த கூடாரவாசியாகிய யாகேலுக்கே ஒரு யுத்தத்தின் தைரியம் வந்தது. ஒரு பெரிய ஒரு யுத்த வீரனை, சிசராவை வெறும் ஒரு கூடார ஆணியும் ஒரு சுத்தியலை வைத்து என்ன செய்தார், அழகாக வீழ்த்தி விட்டார். ஏனென்றால் அந்த தேசம் தெபோராளாலே ஒரு எழுப்புதலை என்ன செய்திருந்தது, அடைந்திருந்தது. ஆகவே சகோதரிமார் உள்ளத்திலெல்லாம் தெபோராள் ஒரு பெரிய மனுஷியாக, ஒரு பராக்கிரமசாலியாக காணப்பட்டதுனால இந்த யாகேலுக்கு ஒரு சாதாரண வீட்டு பெண்மணிக்கு
ஒரு யுத்த வீரனை பார்க்கலும் ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். சுத்தியில் வச்சு அடிக்கிற சமயம் அவள் எழுந்திருந்தா இவள் எங்கோ அவள் உடனே கொண்டு போட்டிருப்பான். அது ஒரு அவனுடைய அந்த மகா பெரிய யுத்த வீரன், மகா பெரிய பராக்கிரமசாலி, ஒரு கை அசைவு கூட யாகையில் நின்றிருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த தைரியம், இந்த தெபோராள் ஏற்படுத்தின அந்த தாக்கம் அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டு, தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக எழும்பினபடியினால் இயற்கை அவர்களுக்கு அனுகூலமாய் மாறினது. இந்த சிசராவுக்கு எதிராக ஆண்டவரே கிரியை செய்தார். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பாடலில் இந்த வார்த்தைகள் இருக்கிறது, நட்சத்திரங்கள் சிசராவோடு என்ன செய்தது? யுத்தம் பண்ணினது. மட்டுமல்ல, அந்த கீசோன் நதி அவர்களுக்கு உதவியாக மக்களை அடித்து கொண்டு என்ன செய்தது? போனது. அவர்கள் ஒருவேளை நான் நினைக்கிறேன் யுத்தத்துக்கு பயந்து எல்லாரும் சிதறி ஓடும் பொழுது இந்த நதியில் குதித்தார்கள். நதி அவர்களை அடித்து கொண்டு போய்விட்டது. அவ்வாறு இயற்கை ஆண்டவர் உருவாக்கின படைப்புகள் அத்தனையும் இந்த இந்த யுத்தத்திலே உதவியாய் நின்றன. ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், ஆண்டவருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது நமக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய பெரிய கிரியை என்ன செய்யும்? வெளிப்படும். மட்டுமல்ல, தேசத்து கிராமங்கள் எல்லாம் செழித்தன. 40 வருடம் இந்த தெபோராள் நிமித்தம் மக்கள் எல்லாம் சமாதானமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். 40 வருஷம் தேசம் அமைதலாக காணப்பட்டது. ஒரு தெபோராள் கர்த்தருக்காய் நின்ற பொழுது தேசத்தில் 40 வருஷம் மகா பெரிய அமைதலும் ஆசீர்வாதம் செழிப்பும் விடுதலையும் உண்டாகும். அப்பா, இந்த தெபோராளுக்கு கர்த்தர் அருளின வேறு கிருபைகள் என்னலாம்? அவங்களுக்கு இருந்த ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ். முதலாவது, அவள் ஒரு நல்ல நியாயாதிபதியாக இருந்தார். இஸ்ரவேலில் உள்ள ஜனங்கள் அனைத்து பேரும் வந்து அவரிடத்தில் நியாய விசாரணைக்கு கடந்து வந்தார். ரெண்டாவது, அவள் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாள். அந்த தீர்க்கதரிசனம் என்னை ரொம்ப கவர்ந்தது. நீ வா, சிசராவை பாராட்டை கூப்பிட்டு நீ சிசராவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போ என்று சொன்ன உடனே அவன் வந்தான். வந்து அவன் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான். ஆனால் 100க்கு 100 இல்லை. அவன் கர்த்தருடைய உதவியை பார்க்கல ஒரு மனுஷ உதவியை தேடினான். உடனடியாக அவன் அடுத்த தீர்க்க தரிசனம் சொல்றான், இந்த யுத்தத்தில் கிடைக்கிற மேன்மை, நீ யுத்தத்தில் வெற்றி பெறுவாய், ஆனால் இந்த யுத்தத்தினால் கிடைக்கிற மேன்மை உனக்கு லபியாது என்று சொல்லுகிறான். அதுபோல இந்த யுத்தத்தினால் கிடைத்த மேன்மை இவளுக்கு கிடைக்கல, இவனுக்கு கிடைக்கல. ஒரு ஸ்திரீக்கு, யாகேல், ஒரு கூடாரத்தில் வாழ்ந்த ஒரு சகோதரிக்கு தான் அந்த யுத்தத்தின் மேன்மை, அந்த தளபதியை கொண்ட மகிமை உண்டார். அப்ப உடனுக்குடன் ஆண்டவர் அவளோடு மிக துல்லியமாக, திட்டமாக, தெளிவாக பேசுவார். அப்ப ஒரு விசேஷித்த தீர்க்கதரிசியா இருந்தார். இன்னும் நாம் அறிந்திராத ஒரு காரியம் என்னன்னா, அவள் ஒரு சிறந்த பாடகியா இருந்திருக்கிறார். இந்த மோசேயின் அக்கா மிரியாம பார்த்தாலும் அந்த சமயத்துக்கேற்ற ஒரு அழகான பாடலை, குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று அழகாக ஒரு பாடலை ஏற்றி அழகா பாடுகிறாள். பின்னால சகோதரிமாரெல்லாம் சேர்ந்து கொள்கிறார். இங்கும் இந்த தேசத்துக்கு என்ன சூழ்நிலை, எப்படி யுத்தம் வந்தது, எப்படி யுத்தத்தில் ஜெயித்தார்கள் என்கிற விளக்கமான எல்லா கருத்துக்களும் அடங்கிய ஒரு சிறந்த பாடலை அவள் இசையமைத்து பாடுகிறாள். அது இங்கே தெபோராளோடு கூட பாராட்டும் சேர்ந்து கொண்டு பாடினதாக வேதம் சொல்லுது. ஆகவே ஒரு நல்ல நியாயாதிபதியாக இருந்தால், எல்லாரும் நேசிக்கத்தக்க, அவரிடத்தில் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாத, சிறந்த எல்லாருக்கும் நியாயம் சொல்லுகிற ஒரு நல்ல தீர்க்கதரிசியா இருந்தால், மிக சிறந்த ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால், மிக அழகிய பாடல் ஆசிரியா, வெறும் பாடகியா மாத்திரமல்ல, பாடல் எழுதி பாடுகிற ஒரு சிறந்த பாடகியாகவும் இருந்தார். வண்டர்ஃபுல் லைஃப், விழுகை இல்லாத ஒரு அழகிய வாழ்க்கை. உண்மையிலேயே தெபோராளின் வாழ்க்கை இன்று சுயநலம் நிறைந்த உலகத்துல எந்த வசதியும் இல்லாம பிரதிகூலமான சூழ்நிலையில் வாழ்கிற ஆவிக்குரிய, அதாவது கிறிஸ்தவ பெண்களுக்கு இவர்கள் ஒரு மிகப்பெரிய சவால். தரிசனமுள்ள பெண்களுக்கு இவர்கள் ஒரு நிச்சயமாவே ஆசீர்வாதமான பாத்திரம். இஸ்ரவேலிலே நாம் தாயாக எழும்ப வேண்டும் என்ற ஆசை அவங்கள முற்றிலும் நிரப்பினதால அவங்க தேவ மனுஷியாக எழும்பினாங்க, பலரை தேவ மனிதர்களாக எழுப்பினாங்க.
தேசத்தை சத்துருக்களின் கைகளிலிருந்து விலக்கி ரட்சித்தாங்க. கலக்கமுற்று இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், சாபத்திலிருந்த கர்த்தருடைய ஜனங்கள் அமைதியாக வாழ வழிவகுத்து கொடுத்த ஒரு பெரிய தேவ மனுஷியாக எழுந்தார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலில் அநேக நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அவர்கள் எல்லாம் எழும்புவார்கள், சற்று நாட்கள் போனப்புறம் அவங்க விழுந்துருவாங்க. ஆனா இவங்களுடைய இந்த விசுவாச ஓட்டத்துல, பொது வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில விழுகை இல்லாத ஒரு வாழ்க்கைய ஓடி முடித்திருக்காங்க. பலவிதமான எக்ஸ்கியூசஸ் கொடுத்து ஆவிக்குரிய பிரகாசம் இல்லாமல், ஆவியில அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்கிற இன்றைய கிறிஸ்தவ பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை வைக்கிற ஒரு அழகான பாத்திரமாக தெபோராள் என்ற தேவ மனுஷி நமக்கு முன்பாக சிறந்த ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்காங்க. சிறுமைப்பட்ட தேவ ஜனத்தை கர்த்தருக்கென்று பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்து நம்ம எல்லாருக்கும் உண்மையாகவே ஒரு சவாலாக மாதிரியாக வாழ்ந்திருக்காங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில சர்க்கல்கள், பிரச்சனைகள் வந்திருக்கிறது. தொடர்ந்து நாம் சிந்திக்கும் பொழுது அதை சிந்திக்க போறோம். பெரிய தேவ மனிதர்கள், நியாயாதிபதிகளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறை, ஒரு பலவீனம் இருந்திருக்கிறது. ஆனால் தெபோராள் வாழ்க்கையில் அப்படி ஒன்றுமே என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஆரம்பித்தது முதல் இறுதி வரைக்கும் மிக சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு சாட்சியாக, குறிப்பாக ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும், வெளிச்சம் தர வேண்டும் என்று விரும்புகிற சகோதரிகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வேதம் காட்டுகிற ஒரு சிறந்த தேவ பிள்ளை தெபோராள். அவளை பார்ப்போம். அவர்களைப் போல கர்த்தருக்காய் எழும்புவோம். தேசத்தின் பாழான அனுபவத்தை மாற்றி அநேகருடைய வாழ்க்கையில் வசந்தத்தை விதைப்போம். கசப்பை மாற்றி மதுரத்தை உண்டாக்குவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபிப்போம். எங்கள் பரலோக தேவனே, அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். வேதத்தில் காணப்படுகிற ஒரு சிறந்த ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுக்கு முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்தி அவருடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே தியானிக்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளால் இந்த அழகிய தேவ மனுஷியா அநேகர் ஆசீர்வதிக்கப்பட, அநேக சகோதரிகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே இந்த தெபோராளை போல மாற வேண்டும் என்ற ஒரு சாட்சியை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள தகுதா வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவளை ஒன்றும் ஆண்டவர் நோக்கம் இல்லாமல் செய்யவில்லை அப்பா. இந்த வார்த்தைகளை கவனிக்கிற, கேட்கிற, பார்க்கிற மக்கள் ஒன்றும் ஆண்டவரை விருதாவாக இதை கவனிக்கவில்லை. தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் உண்டாக, அந்த எழுப்புதல் தாங்கள் நம்பி இருக்கிற சபை, ஆண்டவரே தாங்கள் பங்கெடுக்கிற சபை, தங்களுடைய குடும்பம் மற்றும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் கிருபை தாரும். ஒரு புதிய அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. தெபோராளிடத்திலிருந்த ஆவிக்குரிய வல்லமை வரங்களும் எங்களை மூடட்டும். இறுதி கால ஊழியத்தை செய்கிறோம். தேசத்துக்கு சாட்சியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக தொடர்ந்து எங்களை பயன்படுத்தும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தாழ்த்துகிறோம், கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.